இப்போ மனுஷங்களை அன்போடு எதிர்கொள்வதற்கு அன்பு என்பது வலி நிறைந்தது, பாசம் என்பது வலி நிறைந்தது. அது சாதாரணமானதே கிடையாது. அதாவது எப்படின்னா, அன்பு என்பது அறிவுபூர்வமானது. உடம்பில் வலி இருந்தால் தான் நம்ம பிறரிடம் அன்பு செலுத்தவே முடியும், பிறரிடம் நல்ல பயனுள்ள வகையில் பேசவே முடியும், பயனுள்ள வகையில் அவங்கள பார்க்கவே முடியும். ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தணும்னா அவங்கள பார்த்து நம்ம பேசுகிறோம், உரையாடுகிறோம். இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா உடம்புல வலி தேவை. வலி இருந்தால் தான் பிறரை அன்போடு பார்க்க முடியும், பாசத்தோடு பார்க்க முடியும். பிறரை பாசம் இல்லாமல் மனித விரோத மனப்பான்மையில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை உறவு முறையில் ஒரு அரசியல் நடக்கும். யாரை எப்படி வீழ்த்தணும், நல்லவங்க போல பழகிட்டு அவர்களுக்கு கெட்டது நினைத்து கொண்டே பிறரிடம் பேச கற்றுக்கொண்டிருக்கிறார் மக்கள். அப்படி பிறரிடம் கெட்டது நினைத்து கொண்டே பிறரை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க, உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. உதடு மட்டும் உறவாடி கொண்டிருக்கும். உள்ளம் என்பது என்னவா இருக்கும்? உள்ளத்தில் பகைமை அதிகரித்து கொண்டே இருக்கும். பழி வாங்க, எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற உணர்வோட. அதுக்கு உங்களுக்கு உடம்புல வலி தேவையில்லை. மனித விரோத மனப்பான்மையோடு மனுஷங்ககிட்ட பழகிறது, பிறரை விரோதியாக நினைத்து கொண்டு அவர்களிடம் உறவாடுவது போன்று நடிப்பது, இதற்கு உடம்புல வலி தேவையில்லை. ஒரு அன்போடு பேசுவதற்கு, பிறரிடம் அக்கறையோடு பாசத்தோடு பேசுவதற்கு, நட்பாக பழகுவதற்கு, இதுக்கெல்லாம் நட்பு நல்ல அன்போடு பழகுவதற்கு, இதுக்கெல்லாம் உடம்புல வலி இருக்கணும். உடம்புல வலி இருந்தால் தான் நீங்கள் பிறரிடம் உண்மையாக பழக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பொய்யாக தான் பழக முடியும். பொய்யாக பழகுவதற்கு உடம்புல வலி தேவையில்லை. அதனால் அன்பு என்பது வலி நிறைந்தது. வலி இருக்கிறவங்க கிட்ட தான், உடம்புல வலி இருக்கிறவங்க உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையாலும் அவர்கள் உடலில் வலி இருந்தால்தான் அவர்கள் அன்பில் உண்மை இருக்கும். வலி இல்லாத சோம்பேறிகளின் அன்பில் உண்மை கிடையாது. அதனால் வலி இருக்கணும். இந்த மனுஷங்களை எதிர்கொள்ளணும், மனுஷங்களை நேருக்கு நேராக பார்த்து பேசணும், அன்போடு பேச வேண்டும், அக்கறையோடு உண்மையான அன்போடு பேச வேண்டும், நம்பிக்கையோடு பேச வேண்டும், நம்பிக்கையானவர்களை பார்க்க வேண்டும், நம்பிக்கையானவர்களை தேட வேண்டும், நம்பிக்கையானவர்களின் அன்பை நாம் பெற வேண்டும். அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வலி இருக்கணும், நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நம்ம உடம்புல உறுதி இருக்க வேண்டும், வலிமை இருக்க வேண்டும். உடல் உறுதியாக இருக்கணும், உடல் என்பது வலிமையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கும், உண்மையான ஆரோக்கியம் இருக்கும், உண்மையான பாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அதனால் மனுஷங்களை எதிர்கொள்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. மனுஷங்களை பார்த்து பேசுகிறோம்ல, அன்போடு பார்த்து பேசுகிறது சாதாரண விஷயமே கிடையாது. இங்கே மக்கள் எப்படி மக்கள்லாம் பேசுகிறாங்களே பழகுறாங்களே, என்னென்னா அவங்களாம் ஒரு விரோத மனப்பான்மையோடு பெரும்பாலானவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். பிறரை எப்படி அழிப்பது, பிறருடைய வளர்ச்சியை எப்படி தகர்ப்பது, பிறருக்கு எவ்வாறு கெடுதல் செய்வது, பிறருக்கு எவ்வாறு இடையூறு செய்வது, பிறரிடம் எப்படி பணத்தை வாங்குவது, கடனாக வாங்குவது, இப்படி ஏமாற்றுவது எப்படி பிறரை, இந்த மாதிரி ஒரு மனித விரோத மனப்பான்மையோடு பெரும்பாலான மக்கள் பிறரிடம் பழகி கொண்டிருக்க. இவர்களுக்கு உடம்பில் இப்போ இப்படி பழகுறவங்க ஏன் அப்படி பழகுறாங்கன்னா, அவங்க உடம்புல வலி இல்லை, உடற்பயிற்சியோ உடல் உழைப்போ எதுவுமே அவர்கள் ஈடுபடவில்லை, சோம்பேறியாக இருக்கிறார்கள். சோம்பேறியாக இருக்க வேண்டும், சொகுசாக இருக்க வேண்டும், உடலில் வலி ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைத்து கொண்டே வாழ்கிறவர்கள் இவர்கள். அதனால்தான் இவர்களுடைய அன்பில் உண்மையான பாசம் இல்லை, உண்மையான அந்த நம்பிக்கை இல்லை, மனித விரோத மனப்பான்மை. அதனால்தான் இவர்களுக்கு வலி. உடம்புல வலி இல்லைன்னா மனுஷங்க மேலே நமக்கு வெறுப்பு தான் வரும், அன்பு வராது. உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் நமது உடலில் ஏற்படுகிற அந்த வலி என்பது இருந்தால்தான் நமக்கு மனுஷங்க மேலே அன்பு வரும். உடம்புல வலியே இல்லை, நான் உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை, உடற்பயிற்சி செய்வதில்லை, நடப்பது கிடையாது, எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் சோம்பேறியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க அன்பில் உண்மையே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு மனுஷங்க மேலே வெறுப்பு தான் இருக்கும். அதனால் அன்பு செலுத்த வேண்டுமென்றால் உடலில் வலி இருக்க வேண்டும். உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையினாலும் நமது உடலில் வலி ஏற்படுகின்ற அந்த வலி இருந்தால் மட்டும்தான் மனுஷங்க மேலே உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் உண்மையாக கொடுக்கவும் பெற முடியும், மனுஷங்கிட்டேருந்து உண்மையான நம்பிக்கை பெற முடியும்.